ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்ட்டான ஈஸியான கேக் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த கேக்கில் நம்ம எந்தவித க்ரீமும் சேர்க்க போகிறது கிடையாது. ரொம்பவே ஈஸியானது, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கு. இந்த கேக் நான் இன்றைக்கி தோசைக்கல்லில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மாவு ஜலிக்கிறதுக்கு ஜல்லடை எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு ஜலிச்சிக்கலாம். மைதா மாவு 75 கிராம் எடுத்துட்டேன். இது எனக்கு இந்த கப்பில் ஒரு கப் இருக்குது. அது கூடவே 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து ரெண்டையும் ஜலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாத மாதிரி நம்ம மாவை ஜலிச்சு எடுத்தாச்சு. இந்த மாவு அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ரெடியாக வச்சுக்குவோம். அதே நம்ம மைதா மாவு 75 கிராம் எடுத்தோம். அதே கப்பில் ஒரு கப்பு ஜீனி பவுடர் எடுத்து அதையும் ரெண்டையும் வச்சுக்கலாம். வேறு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 3 முட்டை எடுத்துக்கலாம். இந்த 3 முட்டையுமே நமக்கு கூலிங் இல்லாமல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம கேக்கு செய்ய ஆரம்பிக்கிறதுக்கும் 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே முட்டையை வெளியில் எடுத்து வச்சிடணும். இப்போ கூலிங் இல்லாத முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. அது கூடவே கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஏன்னா முட்டை ஸ்மெல் இருக்கும், அதனால் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் விஸ்க் வச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் இது மாதிரி ஸ்பீடாக நமக்கு அடித்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா நுரையாக நல்லா க்ரீம் மாதிரி வந்துடும். 5 நிமிஷம் வரைக்குமே கைவிடாமல் நமக்கு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது ஒரு 2 நிமிஷத்தில் இது மாதிரி நுரையாக வந்துடும். இன்னுமே நமக்கு நல்லா க்ரீமாக வரணும். 5வது நிமிஷத்தில் இது மாதிரி நல்லா க்ரீமாக வந்துருச்சு. நல்லா கலர் அப்படியே மாவு கலருக்கு வந்துடும் நமக்கு. நல்ல வெள்ளை கலர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீனி பவுடரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கணும். ஜீனி பவுடரையும் சேர்த்து நல்லா வேகமாகவே நல்லா அடித்தோம் அப்படின்னா தான் நமக்கு ஜீனி பவுடர் வந்து அந்த முட்டையோடு நல்லா கலந்து வரும். இது போல் சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஜீனி பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. ஜீனி பவுடர் சேர்த்து நல்லா வேகமாக அடித்து ரெடியாக எடுத்துட்டோம். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இதில் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது இது மாதிரி கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு கலந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம மைதா மாவு சேர்க்கும் போது வந்து இது மாதிரி லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்ப மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மாவில் உள்ள அந்த பபிள்ஸ் எல்லாம் ரொம்ப அடங்கி மாவு அமர்ந்து போயிடும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து இது மாதிரி லைட்டாகவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அந்த முட்டையோட அந்த மாவு கலந்து வரணும். இப்போ நம்ம இருக்கிற எல்லா மாவுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நமக்கு மாவு திக்காக ஆரம்பிச்சிடும்.
இப்போ நம்ம திக்காகுனதுனால கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். இது எனக்கு கரெக்டாக 40 ml இருக்குது. பால் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நம்ம பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நமக்கு நல்லா க்ரீம் பதத்துக்கு வந்தாச்சு. இந்த டைமில் லாஸ்ட்டாக அதே 40 ml சன்ஃப்ளவர் எண்ணெய் சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேண்டாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா அதோட கலந்து வரட்டும். இப்போ நமக்கு எண்ணெய் கலந்து விட்டு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நமக்கு கேக் செய்கிறதுக்கான மாவு ரெடியாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பழைய தட்டு அல்லது பழைய தோசைக்கல் ஏதாவது ஸ்டவ்வில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கேக் செய்கிறதுக்கான தோசைக்கல்லை மேலே வச்சுக்கலாம். ஒரு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஹீட் ஆகணும். ஹையில் வச்சு நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு சேர்க்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சிடணும். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இந்த தோசைக்கல்லில் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு கண்டிப்பாக ஸ்டவ் வந்துட்டு சிம்மில் தான் இருக்கணும். அப்போது தான் நமக்கு மாவு தீயாமல் அழகாக வரும். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். நமக்கு இந்த கேக்கு கரெக்டாக 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடும். இது ஒரு 2 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா கேக்கு நல்லாவே உப்பி வருது. சூப்பராக வருது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை. கரெக்டாக எனக்கு 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் 4 மினிட்ஸ்லேயே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் 1 மினிட் வச்சுக்கோங்க. நம்ம தோசைக்கல் அப்படிங்கிறதுனால ஈஸியாக திறந்து செக் பண்ணுறதுக்கும் நல்லாவே ஈஸியாக இருக்கும். எனக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு. இருந்தாலும் கத்தி விட்டு செக் பண்ணி பார்த்துக்குவோம். கத்தியில் சுத்தமாக ஒட்டவே இல்லை. ஸோ நமக்கு கேக் வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேக் இறக்கி வச்சுக்கலாம். இது லைட்டாக அடியில் எடுத்து விட்டுக்கலாம். ஒரு தட்டு ஒன்று எடுத்துகிட்டு கவுத்தி விட்டு நம்ம இந்த கேக்கை திருப்பி விட்டுக்குவோம். ரொம்பவே அழகான சூப்பரான நமக்கு கேக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. அடியிலையும் நமக்கு கருகலை பொன்னிறமாக அழகாக வந்திருக்கு. இந்த கேக்கு எனக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த கேக் செய்கிறதுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த கேக் அப்படியே நம்ம கட் பண்ணி சாப்பிட்றா இருந்தாலும் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி இது கூட கொஞ்சம் ஸ்வீட் சேர்த்த மாதிரி ஜாம் சேர்த்து அது கூட கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலான் இருக்கேன். அதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் ஃபஸ்ட்டு நம்ம கேக்கை கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்படி ஓரக்கரை எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு ஸ்கொயர் ஷேப் கிடச்சிடும். இந்த கேக்லேயே ரொம்ப பார்க்கலாம் ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்து இந்த கேக் வந்துட்டு 2 லேயராக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜாம் வந்துட்டு நான் மேலே மட்டும் வைக்க போகிறது கிடையாது. கேக்கை 2ஆக லேயராக கட் பண்ணிவிட்டு அதில் நடுவில் கொஞ்சம் மேலே கொஞ்சம் வைக்கலான் இருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கும் நமக்கு அழகாக இருக்கும். இது மாதிரி 2 லேயராக கட் பண்ணிட்டேன். இப்போ நான் துருவின தேங்காய் ஒரு கப் எடுத்துட்டேன். ஒரு கைப்பிடி அளவு இருக்கும் இந்த தேங்காய். ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு லைட்டாக ஒரு சுற்றி விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப அரைக்க தேவையில்லை. இது மாதிரி லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த தேங்காய் வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் சூடானதுக்கு அப்புறம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணணும். நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு டெசிகேட்டட் கோகோனட் ரெடி ஆகிடும். நமக்கு இந்த டெசிகேட்டட் கோகோனட் வந்து சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும்.
நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னா இது மாதிரி ஃபாஸ்ட்டாகவே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு டெசிகேட்டட் கோகோனட்டும் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றி அதையும் ரெடியாக வச்சுக்குவோம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இது ஒரு பக்கம் ரெடியாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஜாம் எடுத்துக்கலாம். நமக்கு ஜாம் வந்துட்டு மேக்ஸிமம் நிறைய கடையில் கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி ஜாம் கேக் ரெடி பண்ணுறேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வர மாதிரி நம்ம ஜாம் எடுத்துக்கலாம். ஜாம் நல்லா கட்டியாக இருக்கும், நம்ம கேக்கில் அப்ளை பண்ண முடியாது. இது மாதிரி நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா லிக்விட் டைப்புக்கு வந்துடும். நல்லா 2 மினிட்ஸ் வரைக்கும் இது மாதிரி நமக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க இது மாதிரி நல்லா லிக்விடாக வந்துடும். இப்போ நம்ம கேக்கில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இருக்க லேயரில் கொஞ்சமாக போட்டு அது அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம அடுத்த லேயரையும் வச்சு அது மேலே அப்ளை பண்ணிக்குவோம். இது மாதிரி செய்யும்போது நமக்கு கேக்கு கட் பண்ணும்போது சென்டர்லேயே அந்த கலர் தெரியும். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் க்ரீம் நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. இதில் மேக்ஸிமம் நம்ம வீட்டில் உள்ள திங்ஸ் தான் இதில் எல்லாமே இருக்குது. இப்போ நமக்கு கேக் ரெடி ஆகிடுச்சு. மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கோகோனட் மேலே தூவிட்டுக்கலாம். ரொம்பவே அழகான சூப்பரான டேஸ்டான கேக் ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியானது தான். இந்த ஜாமோடு சேர்த்து அந்த கோகோனட் சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அந்த கலர், அந்த ஜாமோட கலர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு ஷேப் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் நமக்கு ரொம்ப சாஃப்டாக வந்துருக்கிறதுனால கட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன். அழகாக வந்திருக்க இந்த கேக்கை நான் இப்போது சாப்பிட்டு பார்க்குறேன். கட் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் நல்லாவே இருக்குது. அந்த ஜாம் கூட சேர்த்து அந்த கோகோனட்டும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. பிள்ளைங்களுக்கு தாராளமாக கொடுங்க. பிள்ளைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ஈஸியான ரெசிபியை அவங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடட்டும், பிள்ளைங்களுக்கும் கொடுக்கட்டும். ஓகே, தேங்க்யூ, பாய்.